செந்தினை எதற்காக இங்க விதைச்சிருக்க அப்படின்னா, முதல்ல ஒரு நாரத மகரிஷி வந்திருக்கேன், முறையோட பேசுறேன்னா ஆமா சாமி அப்படின்னு சொல்லி பழகணும். ஆமா என்ன எதுக்கு இந்த மண்டக்கணம்லாம் இங்க வச்சிருக்க கூடாது. நான் யாருக்கு பேசுற பேச்சு முறைப்படி போகணும். நீ நானும் சண்டைக்காரன் இல்ல. ஏன் நாங்க என்ன உங்களுக்கு பயந்து பேசணுமா? பயக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த உலகத்துல யாருக்கு யார் பெரிய இல்ல என்னன்னு கேக்குறேன். கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சது யாருமே கிடையாது. ஆமா வெள்ளை பணி கொண்டு வெள்ளை அரியசனத்தை சரியாசன வைத்த தாயன்னு சொல்லக்கூடிய தாங்களுடைய தாயை இன்னும் கல்வியை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அயக்கிரிவர் என்ன சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு தன்மையில இன்னமும் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இந்த உலகத்துல அதனாலதான் சொன்னாங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஒன்று இருக்காங்க. அப்பேற்பட்ட தன்மையில எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிடாதுங்க. அது சரி. ஆக பேசக்கூடிய பேச்சு இருக்கு. என்ன எப்படி இருக்கு? சபை நாகரிகத்தோட ஒரு மேடை பேச்சு என்பது சபை நாகரிகத்தோட இருக்கணும். ஆமா என்ன ஆமா இந்த பேச்சல என்ன பேச இருக்கு? என்ன செந்தினை வந்து செந்தில் வடிவேல இருக்குதான செந்தில் முருகப்பெருமானுக்கு நீ கருந்தனை பட செந்தினை பட அத கேட்கல. ஆமா பேசக்கூடிய பேச்சு மரியாதையா இருக்கணும். சரிங்களா? காரணம் வேணும்ல. காரணம் இருக்கணும். கேளுங்க. ஏன் பதில் சொல்றேன். இல்ல என்னன்னு கேக்குறேன். அதட்டி பேசி 50000 மட்டும் வாங்கிட்டு போறலாம் பாக்குறீங்களா? ஏன் நாங்க அதட்டி பேசி உங்களுக்கு பயமா? பயம் எதுக்குமா? நான் பேயா? இல்ல கேக்குறேன். நான் பேயா? ஏன் நான் உங்களுக்கு பயப்படணுமா? நான் ஒரு முனிவன். ஆமா. நான் வந்திருக்கேன்னா இந்த இடத்துல இந்த இடம் ஒரு சிறப்பான இடம். ஏன்னா குன்றுள்ள இடமெல்லாம் நாம் குமரக்கடவுள் நினைத்திருக்க கூடிய இடம். அது சரி. அப்பேற்பட்ட தன்மையில இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா அப்பேற்பட்ட தன்மையில ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான்னா தமிழுக்கும் முருகனுக்கும் எவ்வளவோ ஒற்றுமை உண்டு. அதனாலதான் தமிழுக்கு தலைவனே முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அப்பேற்பட்ட தன்மையில இருக்கக்கூடிய நீங்க வரக்கூடியவங்ககிட்ட எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? முத சபை நாகரிகம் வேணும். மரியாதையோட பேசணும். ஏன் மரியாதை? இப்ப என்ன பேசிட்டே என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இல்ல என்ன ஏது அப்படி சொல்லி பேசும்போது என்னன்னு கேட்காம வேற எப்படி இல்ல மண்டக்கணத்தோட பேசுற மாதிரி இருக்கு. என்னன்னு தான கேட்டேன். எனக்கு இப்படி பேசுற வள்ளிகளை சந்திச்சாவே பிடிக்காது. எனக்கு இப்படி சும்மா பேசுற அதட்டி பேசுற ஆம்பளை முதல்ல எனக்கு பிடிக்காது. ஆம்பளை பிடிக்கலடி போமா. நான் முனிவன் சொன்னேன். நான் தேவரிஷி. நீ தேவரிஷி யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சாமி? நீங்க யாராவே இருங்க. பேசக்கூடிய பேச்ச சரியா பேசுறத சொல்றேன் உங்களை. இந்த இடத்துக்கு உபசரிக்க வந்தீங்க. சரி பண்ணணும். வந்தவங்களுக்கு உபசரணை பண்ணி வணங்குவது எங்களுடைய வழக்கம். வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் உங்களை வாங்க போங்கன்றதுக்கு மறுவார்த்தை பேசல. பெண்மகளாக இருந்துட்டால் முதல் கண். ஏன்னா இந்த நாட்டுக்கே பேர் என்ன பேருன்னா தாய் நாடு, தாய் திருநாடு. அப்பேற்பட்ட தன்மையில பெண்களுக்கே முதலிடம் கொடுத்த நாடு இந்த தமிழ்நாடு. ஆக நான் உங்கள்கிட்ட சபை நாகரிகத்தோட பேசுறேன்னா நீங்க சபை நாகரிகத்தோட என்கிட்ட பேசணும். ஆமா சொல்லலையே. கருந்தினை செந்தினை. ஆமா கருந்தினை வந்து உங்களுக்காகவும் முருகப்பெருமானுக்கு செந்தினை படைக்கிறீங்க. முருகனுக்கு தான் செந்தினை. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் விடுவதில்லை. செந்தினை முருகப்பெருமானுக்கு படைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும். காரணம் இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நீங்க செந்தினை படைக்கிறீங்க. ஏன்னா முருகனாகப்பட்டவன் வந்து வெப்பத்தில் பிறக்கப்பட்டவன். சரி. அவனுக்கு ரொம்ப சூடு பிடிச்சு வெப்பத்தால் பிறக்கப்பட்டவனா தோற்றுவிக்கப்பட்டவனா? தோற்றுவிக்கப்பட்டவன். அப்படி பேசணும். ஏன்னா சரியா பேசணும். ஆமா முறையா பேசணும். ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் பேச்சல்ல. எப்பயுமே பேசுறதெல்லாம் பேச்சல்ல, பாடுவதெல்லாம் பாட்டல்ல. நம்ம என்ன வேண்டாலும் பேசிட்டு போயிடலாம். மக்கள் உட்காந்து பாக்குறாங்க எதையோ பேசலாம்ன்ற காரணம் இல்ல. ஏன்னா மக்கள் என்ற நீதிபதிகள் முன்னாடி நம்ம 2 பேரும் வழக்குரைஞர்கள். அது சரி பேசணும். அதாவது நாகரிகமா பேசணும்னா இந்த நெறில் குறில்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதப்படி ஒண்ணு பேசணும். இப்ப எங்களை மாதிரி காட்டுவாசிகள் வந்தா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இப்ப நடைமுறை பேச்சு. இப்ப உங்கள்கிட்ட நான் பேசுறது நடைமுறை பேச்சு. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமா நீங்க எல்லாம் நீங்க இதெல்லாம் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். அதே நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னன்னா சிறுபிள்ளைத்தனமாக மழலை சொல்ல போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக மழலை சொல்ல பேசுறீங்க. ஆமா ஆக நல்லா பேசுறீங்க. அமைத்திருப்பது பரன், கையில் வைத்திருப்பது கவன். காரணம் பறவை விரட்ட. ஏன் விரட்டணும்? பறவை வந்து திணைய திங்க வரும்ல. பேசாதீங்கம்மா. என்னது? ஆக தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே ஜெகத்தினை அளித்தோன்றான் முண்டாசு கவி பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்து விடுனேன், அந்த உலகத்தை அழிச்சிடுறான்ட்டேன். ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை, சாப்பிட ஒரு வேளை கஞ்சி இல்லைன்னா அதை விட கொடிய பாவம் அந்த உலகத்துல இல்லை. ஆக அந்த உலகமே அழிஞ்சு போயிரட்டுமே அப்படின்னு சொன்னா முண்டாசு கவி பாரதி சொன்ன திருநாடு. ஆக அப்பேற்பட்ட தன்மையில இந்த இடத்துல நீங்க வந்து காவல் செய்றீங்கன்னா 4 அறிவு படைத்த ஜீவராசி பறவையாகப்பட்டது. இந்த பறவையாகப்பட்டது உங்க திணைவலை சோலைக்குள்ள வந்து உணவு சேகரிக்கிறதுக்காக உணவு சாப்பிடறதுக்காக வருது. அத போய் ஆலோலம் சோனு சொல்லி கவனால விரட்டணும் சொல்றீங்க. விரட்டணும்ன்ற வார்த்தை வரலாமா? அதாவது வந்து பறவைகள் வந்து அந்த திணையை வந்து எச்சப்படக்கூடாது. இது ஒரு இது. ஆனா எச்சப்படலாம், எச்சைப்படக்கூடாது. அதாவது திங்கலாம். சரி. அது அதோடைய மலமாகப்பட்டது அதில் கழிக்க கூடாது. ஆக எச்சில் படுத்தி விடலாம். ஆமா எச்சப்படுத்தி விடக்கூடாது. எச்சப்படுத்த விடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இறைவனுக்கு படைக்கக்கூடிய திணை தான். திணையாக இருந்துட்டாலும் எச்சில் பட்டதை கூட படைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இறைவனுடைய வழிபாட்டுக்கு போகும்பொழுது இறைவனுடைய சிலையாகப்பட்டது இருக்குன்னா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சிலையாகப்பட்டதை பார்க்கும்பொழுது என்ன பண்றோம்? அதற்கு பட்டாடை வந்து
உடுத்துறோம். ஆமா, பட்டாடை உடுத்துறோம்னா காரணம், பட்டாடை உடுத்துனா சாதாரண விஷயம் இல்ல. பட்டு பூச்சியில இருந்து அதனுடைய எச்சில்ல இருந்து வரக்கூடிய பட்டாகப்பட்ட அந்த நூலாகப்பட்டது வந்து அதை தரித்து அதை என்ன செய்யறாங்க, ஆடையாக செய்து அதை என்ன பண்றோம், இறைவனுக்கு அலங்காரப்படுத்தி பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அதாவது ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா அந்த ஆலயத்துல போய் போனோம்னா என்ன செய்வாங்கன்னா விபூதி கொடுப்பாங்க, திருநீர். இந்த திருநீராகப்பட்டது எங்க இருந்து வருது? பசுவின் சாணத்துல இருந்து, பசுமாட்டுடைய சாணத்துல இருந்து வருது. அதுவும் ஒரு எச்சில் தான். ஆமா. அதே போல பாருங்க, ஒரு தேனாபிஷேகம் பண்றோம். இந்த தேனாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, தேனீக்களாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நாவால போய் என்ன செய்யுது, மகரந்த அதாவது மலருடைய மகரந்தத்துல போய் தேனை சேகரித்து அதனுடைய உமிழப்பட்ட அந்த தேனீகளே தான் போய் என்ன செய்யுது, கூடு கட்டுது. அதைத்தான் எடுத்து தேனாபிஷேகம் பண்றோம். அதுவும் எச்சில் தான். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒருத்தன் போட்ட எச்சில் தாமா. ஆமா. எல்லாமே எதை வைத்தும் இல்லாம நம்ம வரல. தெய்வத்துக்கு என்ன பண்றாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க. ஆமா. அது கன்றை அவுத்து விட்ட உடனே தன்னுடைய பசுவின் மாட்டில இருந்து வாயை வச்சு தானே முதல்ல பாலை குடிச்சு. உண்மை அதுதான். அதனாலதான் நீங்க சொன்னீங்க எச்சில் படுத்தலாம், எச்சம்படுத்தி விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆக நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. ஏன்னா குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட தன்மையில இன்னைக்கு முருகப்பெருமானுடைய பெருமையை சேர்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு உண்டு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரேதா கிரேதா துவாபர கலியுகம் என சொல்லக்கூடிய 4 யுகங்கள் உண்டு. 4 யுகங்கள்ல கலியுகம் என சொல்லக்கூடிய இந்த யுகத்துல வாழக்கூடிய, ஏன்னா இந்த யுகத்திற்கே தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான். குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பாருன்னா, குன்றுள்ள இடம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே குமரக்கடவுள் இருக்காரு. காரணம் என்னன்னா, யார் ஒருவனுக்கு பக்தி குன்றி இருக்கின்றதோ, அந்த மனசால மனிதனுக்கு எங்கே பக்தி குன்றி இருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பார் அப்படின்ற ஒரு தன்மை உண்டு. ஆக அப்பேற்பட்ட தன்மையில பாருங்க, முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு உண்டு. ஆக அப்பேற்பட்ட தன்மையில நீ சொன்னீங்க வண்டுவிழி கற்கண்டுமொழி மாதிரி பாடுனே. வண்டுவிழி கற்கண்டுமொழி பாடுனேன்னா, வண்டுவிழி, இந்த வண்டுவிழியோட எதற்காக ஒப்பிட்டேன்னா விவரம் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம், பாடிட்டு போயிடலாம், அர்த்தம் இல்லாம போயிடும். ஆக வண்டுவிழி கற்கண்டுமொழி மாதேன்னு பண்ணேன். வண்டுவிழி என்று எதற்காக உங்களோட அதோட போய் ஒப்பிட்டேன்னா, இந்த இடத்துல காவல் செய்றீங்க. ஆமா, வண்டுவிழி. ஏன்னா மதுரை ஆளுகின்றாளே மீனாட்சி தாய். ஆமா. அப்பேற்பட்ட மதுரை பட்டினத்திற்கே பாருங்க மீன் சின்னம் தான் நிறுவப்பட்டுச்சு. ஆமா. மதுரைக்கு இன்னொரு பெயர் தூங்கா நகரம் என்று ஒரு பெயர் உண்டு. காரணம் என்னன்னா, மீனாகப்பட்டதுக்கு இமை கிடையாது. எப்போதுமே அது இமை கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதோடைய பணியை அது சரியாக செய்து கொண்டே இருக்கும். அதே போல பாருங்க, வண்டாகப்பட்டது அதற்கு இமை கிடையாது, அதனுடைய வேலையை அது செய்து கொண்டே தான் இருக்கும். அதே போல வண்டுக்கு இணையாக இந்த இடத்துல நீங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய, ஏன்னா அச்சம், நாணம், பகிர்ப்பு என சொல்லக்கூடிய 4 வகை உண்டு பெண்களுக்கு இருக்குல்ல. அப்பேற்பட்ட தன்மையில இந்த இடத்துல நீங்க சரியான முறையில காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒழுக்கத்தோட. அதனாலதான் சொன்னேன், வண்டுக்கு ஒப்பிட்டு சொன்னேன். வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே. நீங்க பேசக்கூடிய பேச்சும் பாடக்கூடிய பாட்டும் கற்கண்டு என்றால் தித்திப்பானது, கற்கண்டு என்றால் திருத்திப்பானது, என இனிமையானது. ஏன்னா தமிழ் என்று சொன்னாலே அமிழ்து அமிழ்து என்ற பெயர். அதுவே மாத்தி மாத்தி பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே பாருங்க, தமிழுக்கும் இனிமையான மொழி இந்த உலகத்துல வேற எந்த மொழியுமே கிடையாது. அப்படி ஒரு தன்மை இருக்கு. ஆக அதனாலதான் சொன்னேன், நீங்க பேசக்கூடிய பேச்சும் பாடக்கூடிய பாட்டும் பாருங்க கற்கண்டு, அந்த சுவைக்கு நிகரான ஒரு மொழி. அதனாலதான் தமிழ்ல இனிமையாக பாடுறீங்களே அப்படின்னு சொல்லி, வண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு அது சொல் போதே. அப்படின்னா நீங்க வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாடு என்ன நாடு? ஏன்னா முருகப்பெருமான் குடிகொண்ட இந்த திருநாடு அப்படின்ற ஒரு வகையில பேசுனீங்க. ஆக இருந்துட்டாலும் கூட பாருங்க, 6 படை வீடு உண்டு முருகப்பெருமானுக்கு. ஆக முருகப்பெருமானுக்கு பாருங்க திருச்செந்தூர் கோவில் வேலை. திருச்செந்தூர்ல ஆலய பணி நடக்குது. ஆலய பணி நடக்கும் பொழுது பாருங்க, ஆலயத்தை தொடங்கிடுறாங்க. இப்படி ஆலயத்தை தொடங்கும் பொழுது என்ன பண்றாங்க, ஆலயம் நிறுவிட்டா அந்த கோவிலுக்கு உள்ளே போகும்பொழுது, இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு ஆலயத்திற்கு உள்ள போகும்பொழுது என்ன பண்றோம், ஒரு கோவிலுக்கு முன்பாக போனோன்னே முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை வணங்கி விட்டு தான் முன்னாடி போவோம். ஆக ஆலய பணி நடந்துருச்சு. ஆலய பணி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, கொடிமரம் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்பொழுது என்ன பண்றாங்க, யார் யார் எந்த வேலையை செய்யணுமோ அவங்க செஞ்சாதான் அந்த வேலை சிறப்பா இருக்கும். இப்ப அண்ணன் ஒளிபெருக்கி இருக்காருன்னா அவர் அந்த வேலையை செஞ்சாதான் சரியா இருக்கும். நம்ம பேச முடியும். விக்னேஷ் அண்ணன் இருக்காருன்னா அவர் மிருதங்கத்தை இசைக்கணும், அந்த வேலை அவர் சரியா பார்த்தா தான் அந்த வேலை சரியா நடக்கும். இப்படி ஒவ்வொரு பக்கமேல கலைஞர்களுக்கு ஒரு வேலை, நடிகர்களுக்கு ஒரு வேலை. அப்பேற்பட்ட தன்மையில பாருங்க கொடிமரம் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆறுமுக ஆசாரின்னு ஒருத்தர்.
இந்த ஆறுமுக ஆசாரி அழைச்சிட்டு வராங்க. இந்த ஆறுமுக ஆசாரி அழைத்துட்டு வந்து, எப்பா ஆலய வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆலய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட ஆலய வேலைக்கு பாருங்க முன்னாடி கொடிமரம் நிறுவனம், இதற்கு சரியான தகுந்த ஒரு மரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஆறுமுகாசாரி என்ன பண்றாரு, அவருடைய ஒரு குழுவாக சேர்த்து 21 பேரை சேர்த்துக்கிறார். இந்த 21 பேர் நியமித்து என்ன பண்றாங்க, கொடிமரம் நடணும்னு சொல்லிட்டாங்க. ஆக என்ன பண்றாரு, 21 மாட்டு வண்டிகள் சூழ எல்லாரும் புறப்படுறாங்க. எங்க கொடிமரம் நடுவதற்கான பணியை தொடங்க போறாங்க. ஆமா, அப்படி போகும்பொழுது என்ன பண்றாங்க, ஏன்னா ஆலய பணி செய்ய போறோம், முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்ய போறோம். அப்படி போகும்பொழுது அந்த ஊர்ல இருக்க அம்மா ஏத்தா உங்களுக்கு என்ன அங்கே பேச்சு, வாங்கத்தா நீங்க பேசுறதுதான் காதுல கேக்குது. ஆக முருகப்பெருமானுக்கு கொடிமரம் நடணும். ஆக என்ன பண்றாங்க, 21 மாட்டு வண்டி சூழ நேரா போறாங்க, புறப்படுறாங்க. எங்க பொதிகை மலைக்கு போறாங்க. அப்படி பொதிகை மலைக்கு போகும்பொழுது பாருங்க, ஊரை தாண்டி போகும்பொழுது ஊருக்குள்ள பாருங்க மந்தையில கோவில் இருந்துச்சு. மந்தையில ஒரு காளியம்மன் கோவில். இந்த காளியம்மன் கோவிலில் போய் என்ன பண்றாங்க, இந்த 21 பேர் சேர்ந்து இந்த ஆறுமுக ஆசாரி எல்லாரும் சேர்ந்து போய் என்ன பண்றாங்க, நேர போய் ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ள போறாரு. அப்படி கருவறைக்குள்ள போய் இறைவனை வணங்குறாரு. தாயே திருப்பணி செய்ய போறோம், ஆக எந்த ஒரு தடை இடையூறும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் யார தாயை வணங்குறாங்க. அப்படி வணங்கும் பொழுது பாருங்க, தாயாகப்பட்டவளை வணங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு அசரீரி, இந்த அசரீரியில பாருங்க தாயாகப்பட்டவள் சொல்றா, எப்பா நீங்க போறது நல்ல பணி, ஏன்னா அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்ய போறீங்க. ஆக தொண்டு செய்ய போனாலும் சரி உங்களோட கூட வரக்கூடிய 21 பேர் இறந்து போயிடுவான்டான். 21 பேர் இறந்து போயிடுவாங்களா? உன்னோட கூட வராங்க பாருங்க உதவிக்காக, இந்த உதவிக்காக வரக்கூடிய 21 பேர் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொல்றாங்க? அசரீரி. அசரீரி சொல்றாங்க. அசரீரி சொல்லும் பொழுது அப்பதான் பாருங்க இவர் பாக்குறாரு, என்னடா ஆலய பணி செய்ய போறோம், ஆலய பணி செய்யும் பொழுது எதற்காக மனுஷன் இறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கிறாரு. அப்பதான் தாயாகப்பட்டவள் சொல்றா, அப்பா இது தெய்வ ரகசியம், இதை வெளியில சொல்லக்கூடாது, அவங்ககிட்டையும் விவரத்தை சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட சொன்னா மனசங்கடமா போயிடும், இதை வெளியில சொன்னா இறைவனுடைய தெய்வ குத்தமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பாருங்க ஏர்வாடி என்ன சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாரு. அப்ப ஏர்வாடி என்ன கூடிய சொல்ல இடத்துக்கு போகும்பொழுது அங்க பாருங்க சின்னத்தம்பி மரக்கராயர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த சின்னத்தம்பி மரக்கராயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோதிடத்துல சிறந்தவர், ஜோதிடத்துல மை போட்டு பார்க்கறதுல இந்த மாதிரி மாந்திரிகத்துல சிறந்தவர். மாந்திரிகம்னா நன்மைக்காக மட்டுமே நல்ல பணிகளை செய்யக்கூடியவர். இவரை கூட்டிட்டு போறாங்க. அவரை போய் சந்திக்கும் பொழுது பாருங்க நேர போய் இந்த ஆறுமுகாசாரி சந்திக்கிறாரு, நடந்த நிகழ்வை பூரா சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, இறைவனுக்கு திருப்பணி செய்ய போறோம், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அதே பாருங்க மனைவி தடுக்கிறாங்க, ஏமா நீங்க வாட்டுக்கு ஆலய பண்ணிட்டு போறீங்க, ஆக அங்க போனா யாருமே திரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க, உங்களை விட்டுட்டா எனக்கு ஏதாச்சும் கதி இருக்கா, எதுவுமே இல்லை, ஆக நீங்க எனக்கு வேணும், நீங்க போக வேணாம்னு தடுக்கிறா. முடியாது, முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்ய போறேன், ஆக உயிரே போனாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் கிளம்பி காக்காட்சி மலைக்கு போறாங்க. ஆக காக்காட்சி மலைக்கு போய் பார்க்குறாங்க. காக்காட்சி மலையில போய் பார்த்தாங்க, ஒரு இடத்துல கூட சரியான மரம் கிடைக்கல, கொடிமரம். ஆக என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விட்டு பொதிகை மலைக்கு போறாங்க. ஆக பொதிகை மலைக்கு போய் பார்க்குறாங்க, ஒரு இடத்துலையும் மரம் சரியா அமையாத பொழுது இந்த சின்னத்தம்பி மரக்கராயரும் வெத்தலையில மை போட்டு பார்க்குறாரு. வெத்தலையில மை போட்டு பார்க்கும் பொழுது பார்க்குறாரு, சரியான மரம் எங்கேயாச்சும் அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க ஒரு சந்தன மரம். இந்த சந்தன மரத்தை பார்த்தா இதுதான் தேர்வான மரம், இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணும் பொழுது பாருங்க அங்க 21 பரிவார தெய்வங்கள் அந்த மரத்தின் மேல் பகுதியிலையும் கீழே பாருங்க சங்கடகரன் என்ன சொல்லக்கூடிய 21 பரிவார தெய்வங்கள் மேலேயும் ஐயனார் கீழேயும் குடியிருந்தார் அந்த மரத்துல. பாக்குறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சரி ஆலய பணிக்கு வந்துட்டோம், 21 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுமே எல்லாருமே பாருங்க கோடாரியால போய் அந்த மரத்தை வெட்ட போறாங்க. அப்படி வெட்ட போகும் பொழுது பாருங்க இந்த 21 பேரும் கோடாரியால வெட்ட முயலும் பொழுது அவங்களுடைய கோடாரியாகப்பட்டது அவங்க கழுத்திலே விட்டு அவங்க தலையாகப்பட்டது துண்டிக்கப்பட்டுச்சு. அங்கே ரத்த வெள்ளத்தில் எல்லாரும் 21 பேர் இறந்து போயிடுறேன். இறந்து போகும்பொழுது பாருங்க இந்த சின்னத்தம்பி மரக்கராயர் என்னப்பா அப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் தானே அந்த மை ஓட்டு இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தாரு. ஆக அவர் அந்த இடத்துல ரத்தம் கக்கி இறந்து போயிட்டார். பார்க்கிறார் ஆறுமுக ஆசாரி, என்னடா இறைவன் சொன்ன மாதிரி சரியா நடந்துகிட்டு இருக்கே, 21 பேர் இறந்து போயிட்டான், 21 பேர் இறந்து போயிட்டான். இதுக்கு சரியான முறையில் மாந்திரிக முறையில் வந்தாரு சின்னத்தம்பி மரக்கராயர், அந்த மரக்கராயர் இறந்து போயிட்டாரு. மிஞ்சி இருக்கிறது நம்ம மட்டும்தான்.
நம்ம உயிருக்கும் ஆபத்து வந்துருமே சொல்லிட்டு அந்த 21 சங்கடகரன் என்ன சொல்லக்கூடிய 21 பரிவார தெய்வங்களும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு, திரட்ட ஆரம்பிச்சிருச்சு. திரத்துனா என்ன பண்றாங்க, நேர பொதிகை மலையிலிருந்து உயிருக்கு பயந்து இறங்கி வராரு. அப்படி இறங்கி வரும்பொழுது பாருங்க, கீழே தாமிரபரணி ஆற்றங்கரை, இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையை கடந்து வராரு, கடந்து அக்கறையை தாண்டுறாரு. அப்படி தாண்டும் பொழுது பாருங்க, சொரிமுத்து ஐயனார் கோவிலில் போய் தஞ்சம் புகுறாரு. சொரிமுத்து ஐயனார் கோவிலில் போய் தஞ்சம் புகுறாரு. அப்படி தஞ்சம் புகும் பொழுது, ஐயனே உன்னுடைய சன்னதி, உன்னுடைய பாதமே சரணாகதி ஆகிறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் ஐயா வந்து அவருக்கு அடைக்கலம் தரார். அடைக்கலம் தந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்தாச்சு. 21 பரிவார தெய்வங்கள் அவர் திரட்டி வருது, விரட்டி வருது, அவரை கொல்லணுமேண்டு. அப்படி வரும்பொழுது பாருங்க, சொரிமுத்து ஐயனார் ஐயா சொல்லிடுறாரு, அப்பா ஏன் புள்ள என்னை தேடி தஞ்சம் புகுந்துட்டேன், அவனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு உயிர் தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் பாருங்க விவரத்தை எடுத்து சொல்றாரு. சொரிமுத்து ஐயனார் சொல்றாரு, என் சகோதரன் ஆகிய முருகப்பெருமானுக்கு அங்க திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காகத்தான் கொடிமரம் வெட்ட வந்தேன். ஆக 21 பேர் அங்க இறந்துட்டேன், கூட வந்த சின்ன தம்பி மறக்கிறாயிரம் அங்கே இறந்துட்டாரு, என் பிள்ளைதான் இந்த வேலையை பூரா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு எந்த உயிர் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த 21 சங்கடகரன் என்னக்கூடிய சொல்லிக்கூடிய அந்த பரிவார தெய்வங்கள் கேட்டுச்சா, சரிப்பா நீ சொன்ன உன் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆக இந்த இடத்துல நான் உனக்கு கட்டுப்பட்டேன்ற காரணத்துக்காக இங்க போய் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் நட போறோம், அங்க சிறப்பு சேர்க்கிறோம். ஆக நீங்க உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க இல்ல, ஆக உங்களுக்கு என்ன சிறப்பு, எனக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 21 சங்கடகரன் என்ன சொல்லக்கூடிய இந்த பரிவார தெய்வங்கள் கேட்கும் பொழுது அப்பதான் பாருங்க, இந்த சொரிமுத்து ஐயனார் சொன்னாராம், எப்பா முருகப்பெருமானுக்கு திருவிழா நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விழா நடந்தாலும் சரி, முதல்ல வந்து என்ன பண்ணணும், நான் இருக்கக்கூடிய இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வந்து ஆடை வெட்டி பலி கொடுத்ததுக்கு பிறகுதான் அங்க திருவிழாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் காரணமாக அந்த 21 பரிவார தெய்வங்களையும் 21 மாட்டு வண்டி பூட்டி என்ன பண்ணுச்சான், சந்தன மரத்தை கொண்டு போய் சேர்த்துச்சான். எங்க, எந்த ஆலயத்துல, திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போய் கொடிமரத்தை நட்ட ஒரு சிறப்பு இருக்கு. இப்படி முருகப்பெருமானை பத்தி பேசணும்னா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கொடிமரம் இந்த 21 பரிமாணம் மூலம் இங்க கொண்டு போனது நிச்சயம் தாங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஆலயத்தை கட்டி அதை 10 மக்களையும் சேர்த்து ஒன்றுபடுத்தி ஒன்றி நடத்தி ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா சாதாரண விஷயமே இல்லை, எல்லாருமே சரியா கொண்டு போகணும். ஏன்னா கொண்டு போறவங்க சரியான பாதையில போனா அப்பத்தே நடக்கிறதும் சரியா நடக்கும், எல்லாமே சரியா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு திருப்பணி நடக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆக இருந்துட்டாலும் கூட பாருங்க, இறைவன் கொடுத்த நியதி என்ன, 21 பேர் இந்த இடத்துல உயிரை விடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்திருக்கு. அதனாலதான் 21 பரிவார தெய்வங்களாக வந்து அந்த இடத்திலே முருகப்பெருமானுக்கு கொடிமரத்தை நட்டு வைத்து புகழ சேர்த்தாங்க. அப்படி எவ்வளவு விஷயம் இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், குன்று உள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் அந்த இடம். ஏமா முருகப்பெருமானுடைய சிறப்பு சேர்க்கிறேன், அப்படி எத்தனையோ சிறப்புகள் இந்த இடத்துல இருந்துட்டாலும் சரிமா. ஏன்னா இந்த இடத்துல நீங்க காவல் செய்றீங்க, பெண்களுடைய பருவங்கள் 7 வகையான பருவங்கள். ஆக இந்த 7 வகையான பருவத்துல தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் என்ன, மங்கை பருவம். மங்கை பருவம், மங்கை பருவம் தானே. ஏமா வறண்ட நிலத்திற்கு என்ன தேவை, தண்ணி வேணும். இருண்ட வீட்டிற்கு ஒளி வேணும். நல்ல பருவமடைந்த மங்கைக்கு நல்ல பருவமடைந்த மங்கைக்கு ஒரு துணை வேணும். சரியா தானே பேசுறீங்க. ஆமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணி, தரித்திரம் அறியாத பெண்டு, கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராத புனிதம். இதெல்லாம் இருந்தும் பயன் இல்லாம போயிருமா. ஏன்னா விட்ட நேரத்துல எது பயன்படாம இருக்குதோ அது எப்பயுமே பயன்படாமே போயிடும். ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட, ஏன்னா அதை செய்யக்கூடிய வேலையில செய்யக்கூடிய காலகட்டத்தில் செஞ்சாதான் அதுக்கு சிறப்பு இருக்கு. அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த இடத்துல நீங்க காவல் செய்றீங்க. பருவமடைந்த மங்கை உங்களுக்காக நான் உங்களுக்காக பார்த்து வந்திருக்கேன். ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி தோப்புலையா? அப்படி இல்ல, மாப்பிள்ளை கூடாது. அப்புறம் ஏமா மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னா யாரு என்ன விவரத்தை கேளு. சரி, நல்ல அறிவாளி புள்ள, அப்புறம் தோப்புள்ள சின்ன புள்ள தானே. சரி, மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. அப்படி கேளுமா. பாத்தியா எவ்வளவு கோவம். பிடிச்சிருந்தா சொல்றேன், பிடிக்கல அம்மாவுக்கு நினைப்பு இருக்குமா இருக்காதா? ஆசை யாரை விட்டுச்சு இந்த உலகத்துல, ஆசை யாரத்தை விட்டுச்சு. ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் முறை நான் பார்த்து வந்த மாப்பிள்ளையோட பேரும் புகழையும் சொல்றேன் கேளுங்க. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மணந்தால் சுகம் கோடி, மணந்தால் சுகம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி.
முருகப்பெருமானையே உனக்காக நான் மாப்பிள்ளையா பார்த்து வந்துக்கிற காரணத்தினால சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த ஊர் பார்க்க இந்த உலகம் பார்க்க நிச்சயம் இந்த இடத்துல திருமணம் நடந்தது. என்ன சொல்றீங்க? வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? அந்த கல்யாணம் வேண்டாம். ஏமா வேணாம்? அவன் ஒரு மோசமானவன். கல்யாணம் பண்ணா அவே வேண்டி பேசுனீங்கன்னா நல்லது இல்ல. பிச்சைக்கார பயமயன், பண்டார பயமயன், பரதேசி பரமயன். நாரதர் கோவம் வராது. வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா என்ன? வந்துச்சு வந்துச்சுன்னா வந்துச்சு அத்தை வராதுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி? எதை வச்சு நீங்க முருகப்பெருமான் அப்படி சொன்னீங்க? ஏன்? என்ன காரணம்? தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு எதையாவது ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கானா? அவேன்னு பேசக்கூடாது. அப்புறம் அவைவேன்னு சொல்லாம அவேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை? எனக்கு உரிமை இருக்கு. பிடிக்கலன்னு சொன்ன முன்னாடி உனக்கு என்ன உரிமை? பிடிக்கலன்னு சொன்ன பிறகு என்ன உரிமை? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி பிச்சைக்காரன், பண்டார பைய, பரதேசி பைய அப்படி சொன்ன பின்னாடி உனக்கு என்ன உரிமை? ஆமா, அவன் ஒண்ணு முடியாதவன். ஏன் சொல்ற? எத்துக்காலி இல்ல, ஒண்ணு முடியாதவன். ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிய. சரி, மோசமான வேலை. என்ன வேலை? அதை பாப்பா ஒரு பொம்பளைய மாசமாக்குறதுக்கு வக்கத்த பையன். அப்படி தெரியாம பேச வழி இல்லாத பையன். வரலாறு தெரியல. யார் சொன்னது? யாரு? முருகப்பெருமானுக்கு பிள்ளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? எங்க இருக்கு பிள்ளை? சும்மா ஏதாச்சும் பேசக்கூடாது. முருகனுடைய பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஆளு? எப்பேற்பட்ட ஆளா? எனக்கு என்ன எப்பேற்பட்ட சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பண்டார பைய. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பழனிமலை முருகன் கோவிலுக்கு போவாங்க, திருஆவினன்னு சொல்லக்கூடிய முருகன் கோவிலுக்கு போவாங்க. அங்க முருகன் கோவிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ராஜ அலங்காரத்துல தான் பார்க்கணும் முருகனை. அப்பதானே நம்ம வாழ்வு சிறக்கும். அதெல்லாம் கிடையாது. எது? அதெல்லாம் கிடையாது. முருகப்பெருமானை யார் ஒருவன் போய் அங்க பண்டாரமா அந்த ஆண்டி கோலத்துல எவன் ஒருத்தன் பாக்குறானோ, அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தனாக இருந்துட்டாலும் சரி, அவன் எப்ப போய் கஞ்சிக்க வழி இல்லாதவனா இருந்தாலும் சரிமா, அது சரி, போய் முருகப்பெருமான ஆண்டி கோலத்தோட எவன் ஒருத்தன் போய் பாக்குறானோ அவனுடைய நிலை அன்னையில இருந்து மாறும். அப்ப நான் சரியாத்தானே சொல்லியிருக்கேன், தப்பா ஒண்ணு தவறா ஒண்ணு சொல்லலையே. பண்டார பைய, ஆமா, பரதேசி பைய, பிட்டுக்கு மஞ்சம் வந்த அப்பேன், பெரம்பால அடிபட்டா இருக்கட்டும், செருப்பால அடிபட்டா இருக்கட்டும், வெக்கம் கட்ட பைய இருக்கட்டுமா. ஆமா, வெக்கம் கெட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் தகுதி இல்ல? ஏன் தகுதி இருக்கு? எனக்கு அந்த தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்குமா? குடும்பமா. இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? அது குடும்பமா? கூத்தாடி பைய குடும்பம் இருக்கட்டும். ஆமா, என்ன இருக்கட்டும்? இருக்கட்டுமா. ஆமா, இந்த உலகத்திற்கு கூத்தாடின்னு ஒருத்தர் இல்லாட்டி இந்த உலகத்துல நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல முடியுமா? ஆமா, தெரியுமா உனக்கு? நக்கி நடராஜன் பேர் வாங்குன இருக்கட்டும். என்ன இரண்டு போட்டு இது கூட உங்களுக்கு வெக்கம் இல்ல? அட இரண்டு போட்டுமா. அந்த நக்கி பைய உனக்கு ஏன் கவலை? நான் கல்யாணம் பண்ணிக்கிற அவசியம் இல்ல. என்ன காரணம்? ஆமா, என்ன காரணம்? ஆமா, ஏன் பிடிக்கல உனக்கு? பிடிக்கல காரணத்தை சொல்லுமா. என்னது? நாவால நக்குனால மகாவிஷ்ணுவுடைய ஆனந்த கண்ணீர்ல அவதரிச்சவன் நீ. சரி, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவன் அவன். யாரு? என் மச்சனே முருகப்பெருமான். மச்சனா? ஆமா. அப்ப நான் உங்களுக்கு தங்கச்சி தானே? இருமா, முத தங்கச்சி எல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம். சரி, நான் என்ன சொல்றேன், மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீர்ல பிறந்தவங்க நீங்க. நான் சரி, முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் பிறந்தான். ஆக கண்ணுக்கும் பிறந்த உனக்கு அதுக்கு முன்னாடி என்ன தகுதி இருக்கு? கண்ணுக்கும் பிறந்து அவன் உண்மையிலே அம்மா அப்பாவுக்கு அவன் பிறந்திருந்தா அவன் ஏதாவது உருப்படியான வேலையை ஒத்த வேலையை பார்த்திருப்பான். சரி, என்ன நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்களுடைய அப்பாவை தலையில கொட்டி சிறையில கொண்டு அடைச்சவன் இருக்கட்டுமா. ஏன்னா ஓம் என்ற மந்திரத்துக்கு பிரணவ மந்திரத்துக்கு உட்பட தெரியல அப்படிங்கிறதுக்கு. யார் சொன்னது? தெரியல. யார் சொன்னது? தெரியல. பெரிய மனுஷன் தானே. பிரணவ மந்திரத்துக்கு இருமா மத பேச விட்டு பேசு. பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியலன்னு சொன்னாரா? ஆமா. யார் சொன்னது? ஏன் அப்புறம் தலையில கொட்டினா? உலகத்துல சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு வகை உண்டு. சரி, பேரின்பம் என்பது பொதுவான வாழ்க்கை குறிப்பது, சிற்றின்பம் என்பது இல்லற வாழ்க்கை குறிப்பது. ஆக பாலகனாக வந்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பாலகனாக வரும்பொழுது சிற்றின்பம் என்பது இல்லற வாழ்க்கை, மனைவியும் கணவனும் எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற விஷயத்த பாலகனான சின்ன பையன் சொல்லக்கூடாது. நீங்க அப்பேன் சொன்னாரு, அதனால சொன்னாருமா. இல்ல சரி, பெரிய மனுஷன் வந்து சிற்றின்பத்தை ஒரு பாலகன்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது, சொல்லாம மறைக்கிறது, அது உண்மை. அதை இவன் கேட்டானா? அந்த சுட்டி பைய சரி, முருகன் பைய கேட்டானா? அந்த சின்ன பைய கேட்டானா? சொல்லாதேன்னு சொல்றேன் உனக்கு. அந்த ஊர் சுத்தி பைய கேட்டானா? உன் பேச்சு முத சரியில்லையே. ஏன் ஊரா சுத்துற வந்தானே அவன்? ஊர் சுத்தி பைய கேட்டானா? அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து அவஸ்தையை நீ விடுத்து அவன் நீயோ தொல்ல இருப்ப சபை கொடுத்து சொல்லும் என்பதை கிளம்ப பையன தப விட புணத்தில் வந்தவரே உன்னால் தப விட புணத்தில் வந்தவரே தினைப்புணத்தில் நிற்காமல் இங்கிருந்து போய்விடும், தினைப்புணத்தில் நிற்காமல் இங்கிருந்து போய்விடும், கைவரிசை செல்லாது போ. உனக்கு
நான் சொன்னேன் ஓஹோ இந்த தினமே ஆறுமுகனை வந்த நாயகன் நானோ தலை சொல்லும் என்பதை கிளம்ப சாமி கூட்டி எதை கூட்டி இவரு கூட்டி என்ன கூட்டி என்ன நான் சொல்ல போறத கூட்டி சரி இவருக்கு வேலையே கூட்டி அதுதான் அந்த வேலையே கூட்டி என்ன வேலை கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டமை ஓட்டி வந்து உமக்கன கரைய ஓட்டமை ஓட்டி வந்து உமக்கன கரை கைவரிச்சு செல்லாது என்னது கூட்டி கொடுப்போம் ஆமா யாரை பார்த்து கூட்டி கொடுப்பவன் உங்களை தான் பார்த்து தான் அறிவில்லாருக்கு அறிவை கூட்டி கல்வியில்லாருக்கு கல்வியை கூட்டி செல்வமில்லாருக்கு செல்வத்தை கூட்டி அன்பே இல்லாதவங்களுக்கு அன்பை கூட்டி உன்னை போல ஞானமே இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கூட்டி இப்படி எல்லாத்துலையுமே கூட்டி கொடுத்துதான் பழக்கம் எதுலையுமே குறைச்சு கொடுத்து எனக்கு பழக்கமே இல்லை என்ற காரணத்தினால என்னையும் மறுத்து அந்த கந்தனையும் மறுத்து பேசுறமோ நிறுத்தமன்ற காரணத்தினால இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் உங்களுக்கு நல்ல வைத்தியம் ஆமா போயிட்டு வாங்க ஆமா வேலை செஞ்சுதான் ஆகணும் என்ன முறையே இல்ல உங்க வீட்டு கிள்ளிக்கிறேன் வேலையை சுத்தமா செய்ய சொல்லுங்க மரியாதை முதல்ல ஒரு வேலையில இங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுங்க யாரு ஆமா என்ன தெரியும் உனக்கு அவன் ஒரு மனுஷன் என்ன தெரியும் உனக்கு என்ன தகுதி இருக்கு போல உனக்கு உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்க என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்க எல்லாரும் தகுதியானால விடுங்க வந்தவங்க எல்லாம் தகுதியானால நினைச்சுக்கிறதா சபதம் போறதுக்கு வந்தவ தகுதி இருக்குறதா வர முடியும் சபதம் போட்டு அடிச்சு பேசி அதட்டி பேசி அம்பலகார மட்டை ஏன்ட்ட நீ வாங்காத போங்க சாமி போமா உங்களையும் தெரியும் அப்பளையும் தெரியும் போயிட்டு வாங்க முருகா முத்துக்குமாரா முருகையா நான் பேசிய வார்த்தையில் குற்றம் இருந்தால் குற்றத்தை நீக்கி கொண்டு வந்து கை கொடுமாறு கேட்டுக்கொண்டு நேரங்களத்தோடு களவு மனம் முடிப்பதற்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்ற வள்ளி சீக்கிரம் வாங்கப்பா வாங்க